Welcome to all. In this slide, we studied about that as the incompatibility of RH factor erythroblastosis fetalis. What is the RH factor, ma? So RH factor, நம்ம positive group, negative group ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. So that is this factor is RH factor. So it is the determining antigen is D antigen. புரியுதா? நம்ம RH குரூப்பை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவ் அந்த நம்ம பிளட் குரூப்பில் இருக்கிற பாசிட்டிவ் குரூப் அண்ட் நெகட்டிவ் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் த RH ஃபேக்டர். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிட்டர்மைனிங் RH ஆன்டிஜன்? That is a D antigen. Okay va. So this concept, that is the erythroblastosis fetalis, already we have to study in 11th standard circulatory system. What is the meaning of erythroblastosis fetalis? Erythro means erythrocytes, that is RBC cells. Okay, blastosis is a damage. Okay, RBC damage in fetalysis. What is a fetal? That is baby inside the womb of the mother. Okay, lies is death. Okay, that is the RBC damage in fetal leads to death, or RBC cells it will be damaged. The fetal, it can be lysis, fetal RBC cells lysis. Okay, that is the meaning of this RH factor erythroblastosis fetalis. வேர் இட் இஸ் ஹேப்பன் மா? இப்போ அம்மா வந்து RH நெகட்டிவ் குரூப்பாக இருக்காங்க, இந்த குழந்தை வந்து RH பாசிட்டிவ். ஸோ ஹவ் இட் கேன் பி கெட் த ஃபீட்டஸ் RH பாசிட்டிவ்மா? யா, தட் இஸ் ஃபாதர் இருந்து. அப்பா என்னவாக இருந்திருப்பாங்க? பாசிட்டிவ் குரூப்பாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மதர் இஸ் RH நெகட்டிவ் and it's maybe a group or B group or OB or that is AB or O, anything. Only we have to determining the positive group or negative group. Okay, so what is the name of the factor determining the positive or negative? That is RH. Okay, so what is the determining the antigen? That is D antigen. Okay, what is RH incompatibility? So the RH incompatibility, that is a great significance in childbirth. Okay, so how it will be a great significance, because the woman is a RH negative, that is mother. Okay, but the father, the man is a RH positive. So the fetus may be a RH positive, having inherited the factor from its father. ஏன்பா அந்த குழந்தைக்கு RH நெகட்டிவும் வரலாம். ஓகே, பட் இன் திஸ் கண்டிஷன் மதர் RH நெகட்டிவாக இருந்து ஃபாதர் RH பாசிட்டிவாக இருக்கிறப்ப இந்த பேபிக்கு எங்கேருந்து ஃபேக்டர்ஸ் இன்ஹெரிட்டட் ஆகிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து இன்ஹெரிட்டட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை கண்டிஷன்ஸ் வச்சு தான் இட் வில் பி லீட்ஸ் டு த erythroblastosis fetalis. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? த மதர் இஸ் அ RH நெகட்டிவ், the father is a RH positive, because compare then the negative and positive, which one is dominant means the positive is a dominant. So that only the first child that is having a RH positive, or எந்த சைல்டாக இருந்தாலும் RH பாசிட்டிவாக பேபி ஃபார்ம் ஆகிருக்கப்ப, நெகட்டிவ் மதரில் பாசிட்டிவாக இருக்கிறப்ப இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ த RH நெகட்டிவ் மதர் பிகம்ஸ் சென்சிடைஸ்ட் by carrying a RH positive fetus within her body. ஸோ இந்த மதருடைய இம்யூன் செல்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இப்போ மதருடைய இம்யூன் செல்ஸ் ஆல்ரெடி இஸ் அ RH நெகட்டிவ். இப்போ மதர் செல்ஸ் எதை சென்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தனக்குள்ளே ஒரு RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ் வந்து தன்னுடைய பாடியில் இருக்குங்கிறத சென்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யார்? மதருடைய இம்யூன் செல்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் த RH ஆன்டிபாடிஸ். What is RH antibodies, ma? So what is the basic concept of immunology? If our immune cells is considered any antigen, automatically antibodies is produced against the antigen. ஒரு ஆன்டிஜன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஆன்டிஜனை அடித்து துரத்துறதுக்காக ஆன்டிபாடிஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அவர் பாடி. தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் இம்யூன் செல்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் செல்ஸோட ப்ரொசீஜர். ஓகேவா? நவ் the mother cells, they have to recognized, sensitized. தனக்குள்ளே யார் இருக்காங்க? ஒரு நெகட்டிவான தன்னுடைய ஆன்டிஜன் செல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிஜன் செல்ஸு உருவாயிருக்கு.
ஓகே அப்படிங்கிறத மதர் செல்ஸ் தே ஹேவ் டு ரெகக்னைஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ரெகக்னைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மதர் செல்ஸ் ஃபீட்டலுடைய பிளட் செல்ஸை ஆன்டிஜனாக கன்சிடர் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா டூரிங் சைல்ட் பர்த் டியூ டு டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். சைல்ட் பர்த் அப்போ என்ன நடக்கும்? டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் நடக்கும். ஓகேவா? எப்போ இந்த மதர்ஸ் இம்யூன் சிஸ்டம்ஸ் ரெகக்னைசஸ் த RH ஆன்டிஜன்ஸ் அண்ட் கெட் ரெகக்னைஸ்ட். ஓகே, வென் இட் இஸ் த மதர் ப்ரொடியூசஸ் RH ஆன்டிபாடிஸ். ஸோ எப்போ ஒரு ஃபீட்டலுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மதர் செல்ஸ் வந்து RH ஆன்டிபாடிஸாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஸோ த ஆன்டிபாடிஸ், வாட் இஸ் த நேம் ஆஃப் த RH ஆன்டிபாடிஸ்? தட் இஸ் IgG. ஸோ த IgGங்கிற ஆன்டிபாடிஸ், நோட் இட்மா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒன் வேர்ட் கொஷின். IgGங்கிற ஆன்டிபாடிஸ் தட் இஸ் அ ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இந்த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் நார்மலாக எல்லா குழந்தைக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளாசென்டல் வழியாக ஃபீட்டலுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஆன்டிபாடி IgG ஆன்டிபாடி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படி போகிறப்ப தான் அந்த RH ஆன்டிபாடிஸ் மதர்ஸ் வந்து என்ன ஆகுது? சென்சிடைஸ் பண்ணுது. Can you understand? When the mother cells they have to sensitize the and produces the RH antibodies against the fetal antigen. RH antigen na, so first the through the placental valiya each and every children have to crossing the IgG antibodies to enter the fetal circulation. ஸோ அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு போகிற மொத ஆன்டிபாடி என்ன அப்படின்னா IgG. ஸோ அது உள்ளே அனுப்புகிறப்ப பிளாசென்டல் வழியாக ஃபீட்டல் சர்க்குலேஷன் போகிறப்ப தான் மதர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஓகே, இங்கே வந்து இது ஒரு RH ஆன்டிஜன் வந்து ஃபீட்டலில் இருக்குது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்ட் RH ஆன்டிபாடிஸ் மதர்ஸோட இம்யூன் செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ பை திஸ் டைம், அந்த டைமிங்கில் the mother gets sensitized and produces the anti-D antibodies. The child is delivered. Can you understand ma? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், RH factor that is a positive and negative factor determine பண்ணுற ஆன்டிஜன் யார்? D ஆன்டிஜன். ஓகே, ஸோ இப்போ மதர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே வந்து பாசிட்டிவ் குரூப் இருக்குது. அப்போ D பாசிட்டிவ், D ஆன்டிஜன் பாசிட்டிவ் D ஆன்டிஜன் இருக்குங்கிறத ப்ரொடியூஸ் இருக்குன்னு சொன்னோன்னே, ஸோ மதருடைய பிளட்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஆன்டி-D ஆன்டிபாடிஸ், நெகட்டிவ் ஆன்டிபாடிஸ். ஓகே, ஆன்டி-D ஆன்டிபாடிஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா the child is delivered during the childbirth. அப்போ தான் ஸோ these are the RH antibodies is produced. Can you understand? So which conditions there is no effects? So the exposure of the mother to RH positive antigen during the first childbirth. அந்த RH நெகட்டிவ் மதராக இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சைல்டு RH பாசிட்டிவ் ஆன்டிஜன், அந்த சேம் மதருக்கு நெக்ஸ்ட்டு RH பாசிட்டிவ் சில்ட்ரனே கேரி பண்ணி அவங்க இது பண்ணாங்கன்னா, எங்வன்ஸை பியர் பண்ணாங்கன்னா, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மேபி எக்ஸ்போஸ் டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ்டு பை த மதர். ஸோ அந்த ஆர்கச்சுக்கு ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக அந்த மதருடைய பாடியில் என்ன ஆகும்? RH ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். எப்போ? ஸோ கேரிட் அக்ராஸ் த பிளாசண்டா இன் டு த ஃபீட்டல் பிளட் சர்க்குலேஷன். அப்போ அந்த IgG ஆன்டிபாடிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, ஸோ அப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் நோ எஃபெக்ட்ஸ். இன் விச் கண்டிஷன் தர் இஸ் நோ எஃபெக்ட்ஸ்? நோட் இட்மா, ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ இன் விச் கண்டிஷன்ஸ் தர் இஸ் நோ எஃபெக்ட்ஸ்? exposure of the mother having a negative தான், RH negative தான், but the first child also RH positive antigen and subsequent அந்த mother வந்து same mother subsequent அடுத்தடுத்து கேரி பண்ணுற children also RH positive antigen இருந்தால் there is no effects against the RH antibodies is produced from the mother. Can you understand? Okay, what is the causes of erythroblastosis fetalis? So it will be causing a hemolysis. What is a hema? Heme is blood cells. Okay, lysis means death. Okay, hemolysis of fetal RBC. So இது வந்து என்ன பண்ணிடுது? ஃபீட்டலோட குழந்தையோட RBCயில் இருக்கிற ஹீம்ஸ் எல்லாமே லைசிஸ் ஆயிரும், டெத் ஆயிரும். ஸோ இஸ் ரிசல்ட்டிங் டியூ டு ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் ஆர் அனிமியா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு, நியூ பார்ன் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எதனால் வருது அப்படின்னா, ஒன் கேசஸ் வந்து மதர் வந்து நெகட்டிவ் கண்டிஷன்ஸாக இருக்கணும், பேபி வந்து பாசிட்டிவ் கண்டிஷன்ஸாக இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து லைசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் ரிசல்ட்டிங் இன் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அண்ட் அனீமியா.
Okay, so this condition is called as the erythroblastosis fetalis or hemolytic disease of the newborn, HDN in short form, that is called as the HDN. Can you understand how it can be prevention of erythroblastosis fetalis? ஸோ இப்போ வந்து மதர் இஸ் ஆர்ஹெச் நெகட்டிவ் அண்ட் ஃபீட்டஸ் இஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ். எப்படிமா ஃபீட்டலுடைய பிளட் குரூப்பிங்லாம் கண்டுபிடிக்கலாம்? யா, தட் இஸ் யூஸ்டிங் அமினோ சென்டோசிஸ், ஃபீட்டோஸ், இந்த நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் லாஸ்ட் லெசனில் படித்தோம். ஓகே, ஸோ இன் திஸ் வே வி ஹேவ் டு ஐடென்டிஃபைட் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கைனகாலஜிஸ்ட் மதருடைய 28th அண்ட் 34th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன், இந்த ரெண்டு இன் பிட்வீன் த 28th to 34th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன். ஸோ திஸ் இஸ் தட் ப்ரொஃபைலாட்டிக் மெஷர்ஸ். ஸோ இந்த பீரியடில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸை அட்மினிஸ்டர் பண்ணிடுவாங்க மதருடைய பாடியில். Can you understand? So in this way, first condition we have to prevention of this erythroblastosis fetalis. Okay, second condition, if the RH negative mother delivers a RH positive child, so அந்த மதருக்கு வந்து தெரியல. ஓகே, அவங்க குரூப்பிங்கை வந்து பார்க்காம விட்டுட்டாங்க, பிபியோட அமினோ சென்டோசிஸோ எதுவுமே பண்ணலை. ஓகே, ஸோ த ஆர்ஹெச் பாசிட்டிவ் சைல்டு அவங்க உள்ளே இருக்குது அப்படின்னா, ஸோ அட் த டைம் ஆஃப் த டெலிவரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்டிபாடிஸை ஷுட் பி அட்மினிஸ்டர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ், தட் இஸ் த டூ கண்டிஷன் we have to preventing this condition. One is மதர்ஸோடைய ஆர் 28th அண்ட் 34th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷனில் நம்ம ஆன்டிபாடிஸை அட்மினிஸ்டர் பண்ணலாம். இந்த செகண்ட் கண்டிஷன் டூரிங் த சைல்ட் பர்த், குழந்தை பிறக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிபாடிஸை நம்ம என்ன பண்ணலாம், அட்மினிஸ்டர் பண்ணலாம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Anybody know the name of the antibodies? Last year we had studied in our 11th standard. Yeah, that is RhoGAM. What is the name of the antibodies? It's the RhoGAM injections. Okay. What is the main function of this antibodies inside the mother's blood? So it develops the passive immunity. Note it ma, it develops the passive immunity. What is immunity? Immunity is that against the antigen to producing antibodies. That is nothing but is the immunity. Okay, what are the two types of immunity? Adaptive immunity, innate immunity. Okay, the adaptive immunity is two types. One is the natural immunity, another one is artificial immunity. Okay, the natural immunity is two type, that is passive and active. Artificial is also passive and active. Okay, so the natural immunity, that is a passive, is nothing but the maternal have to getting the immunity and passes through the RH, that is the fetus. Okay, so the passive immunity prevents the formation of antibodies. What is the rolling of this? It prevents the formation of antibodies. எங்கப்பா ஃபார்ம் ஆயிருக்கு antibodies? Yeah, in the mother's blood. Okay va? So by destroying the RH fetal RBC before the mother's immune system is sensitized. மதர் உடைய இம்யூன் செல்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டம் சென்சிடைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்டிபாடிஸ் ஆஃப் passive immunity inject பண்ணிடலாம். Okay, so this has to be done whenever the woman attains pregnancy. Okay, next அதுக்கப்புறம் அந்த woman வந்து pregnancy second child bear பண்ணாலும், so there is no formation of antibodies and to leads to causing a erythroblastosis fetalis. Can you understand ma? Blastosis fetalis குழந்தைக்கு எந்த குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகாது. Okay, so this is overall concept of erythrocytosis fetalis. Thank you.